உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். ஷிரடியில் பாபாவுக்கு சில ரொட்டீனால வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது மங்கள் ஸ்நான் அப்படின்னு காலம்பரை, மத்தியானம் 4 ஆரத்திகள், அதே மாதிரி நைவேத்தியங்கள், இந்த மாதிரிலாம் தினமும் ஒரு நாளும் தவறாமல் நடக்கும். இப்போ மங்கள் ஸ்நான் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் புனித நீராடுதல். பாபாவோட அந்த பளிங்கு சிலைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பளிங்கு சமாதிக்கும் தினமும் புனித நீர், அதாவது மங்கள் ஸ்நான் கொடுக்கப்படும். அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பளிங்கு சிலை, பாபாவின் சிலைக்கும் அந்த மார்பிள் பளிங்கு சமாதிக்கும் அஷ்டகந்தா அப்படிங்கிற ஒரு பொருள், அது என்னன்னா 8 விதமான நறுமணமான பொருட்களோடு செய்த ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு வாசன திரவியம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது வச்சு அலங்காரம் செய்வாங்க பாபாவோட அந்த பளிங்கு சிலைக்கும் அந்த சமாதிக்கும். இதுக்கப்புறம் சமாதி மீது ஒரு அலங்காரமான ரொம்ப அருமையான ஒரு வஸ்திரம், அதாவது சால்வை போர்த்துவாங்க. குளிர்காலமாக இருந்தா அந்த வஸ்திரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பம், அதாவது வார்ம் கிளாத்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வெப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சால்வையை பாபாவின் பளிங்கு சிலைக்கும் அந்த சமாதி மீதும் போர்த்தப்படும். சாதாரண நாட்கள், அதாவது கோடை காலத்தில் காட்டன் சால்வை தான் இந்த மாதிரி போர்த்தப்படும். இதுதான் பயன்படுத்துவாங்க கோடை காலங்களில். இந்த அந்த குளிர்காலம் வந்திருக்கு அப்படிங்கிற ஆரம்பமாயிருக்குன்றதுக்கு அடையாளமாக தீபாவளி பண்டிகை அன்றுதான் முதலாக பாபாவுக்கு அந்த பளிங்கு சிலைக்கும் சமாதிக்கும் அந்த வெப்பம் கொடுக்கக்கூடிய அந்த சால்வையை போத்துவாங்க. இதுதான் ஆரம்ப நாள். ஆனா இப்போ சன்ஸ்தான் இந்த விதமான ஒரு செயலை நிறுத்திவிட்டது. பாபாவின் சிலைக்கு பக்கத்துல இரவு நேரத்துல, அதாவது சேஜ் ஆரத்திக்கு அப்புறம் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வைக்கப்படும். இது முழுக்க ராத்திரியெல்லாம் எவ்வளோ எரியணுமோ, எவ்வளோ நேரம் எரியறதுக்கு அதுக்கான எண்ணெய் தேவையோ அத்தனை அளவுக்கு அந்த எண்ணெயை விட்டு அந்த விளக்கு எரிய வைப்பாங்க. அதுக்கும் அருகாமையில் ஒரு செம்பு பாத்திரத்தில், அதாவது செம்பால் செஞ்ச ஒரு சொம்பில் தண்ணீரோட அங்க பாபாக்கு குடிக்கிறதுக்கு வச்சிருவாங்க. பாபா ஷிரடியில் ஸ்தூல தேகத்தில் இருக்கும்போது ராதாகிருஷ்ணமாயி இந்த பழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க தான் பாபாவுக்கு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருட்டா இருக்கக்கூடாதுன்னு விளக்கு வைக்கிறது, குடிக்கிறதுக்கு ராத்திரியில ஏந்தவருக்கு தண்ணி வேணும்னா தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ஆகிதான் ஆரம்பிச்சாங்க. அது இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சேஜ் ஆரத்தியில ஒரு கொசுவலை பாபாக்கு கடைசியா ஆரத்தி எல்லாம் முடிஞ்சு அவருக்கு இரவு எல்லாம் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொசுவலை மேல இது பண்ணி கட்டி விட்டுருவாங்க. அதால அது அந்த ஃபுல் அந்த பாபாவும் அந்த சமாதிக்கு மேல எல்லாமே மூடப்படும். இது எப்போனாக்கா காக்கட ஆரத்தி காலம்பர ஆரம்பிக்கிறாங்களா அந்த சமயத்து இந்த கொசுவலை அகற்றப்படும். சாய்பாபாவோட சிலைக்கு என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அந்த கொசுவலை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வெண்ணெயை சர்க்கரை அதுல கலந்து அது காலங்காத்தால நெய்வேத்தியமா பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க. இந்த வெண்ணெய் சர்க்கரை அப்படின்னு நெய்வேத்தியம் கொடுக்கறதுன்றதுக்கான தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்ணெய் நமக்கு கண்ணுக்கு தென்படாத ஒரு வகையில் பாலில் இருக்கும். பாலை தயிராக்கி, தயிரை பின்னால் மறுபடி மோராக்கி, மோரை சிலுப்பினால்தான் நமக்கு அந்த வெண்ணெய் கிடைக்கும். நேராக பாலில் அந்த வெண்ணெயை தேடினா கூட கிடைக்காது. அதே போலதான் பாபா நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த பால் அந்த வெண்ணெய் எப்படி மூழ்காம மேல தண்ணியில போட்டாலோ மோர்ல போட்டாலோ மேல மிதக்கின்றே இருக்குமோ, நம்ம பக்தியும் அதே போல எப்பவுமே மேல் நோக்கி முதக்கின்றே இருக்கணும், பாபாவை நோக்கி இருந்துட்டே இருக்கணும். அது எந்த காலத்திலையும் மறைந்து போகக்கூடாது. வெண்ணெய் போன்ற குணத்தை நமக்குள் பாபா வளர்க்க வேண்டும் அப்படின்றது நமக்கு சிம்பாலிக்கா சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர்
ஆரம்பிச்சு வச்சாரு. சர்க்கரையும் வெண்ணையும் வந்து ஒன்னா கலந்ததுன்னா அதோட ஐடென்டிட்டி வந்து லூஸ் ஆயிடும். அதாவது சர்க்கரையும் வெண்ணையும் தனித்தனி பொருள் ஒன்னா சேர்ந்ததுன்னா அது ஒன்னாக ஆயிடும். அதே போல பாபா என்ன சொல்றாருன்னா, என்னை நம்பி வந்தவங்க, என்னை சரணாகதி அடைஞ்சவங்க இந்த வெண்ணையும் சர்க்கரையை போல என்னோட கலந்துட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப ஒரு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் உள்ளது. பாலில் இருந்து தயிர், அதுக்கப்புறம் பிறகு மோர், பிறகு வெண்ணெய், இதை எடுத்து பிறகு வெண்ணெயை புது உருவம், வெண்ணெய்க்கு வந்து ஒரு பால்லேருந்து வந்து அந்த பொருளுக்கு வந்து வெண்ணெய் என்ற புது உருவம் வந்து கிடைக்கிறது. அத வெண்ணெய் மறுபடி பாலாக்க முடியாது. அதே போலதான் பாபா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்மளும் நம்மளோட பழைய சுபாவங்கள், நம்ம குணங்கள் எல்லாமே வந்து மாற்றி பால் தயிர் மோர் எப்படி வெண்ணெய் ஆகிறதோ அதே போல் நாமளும் ஒவ்வொரு ஸ்டேஜா பரிமாற்றத்தை வந்து நமக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு குணத்தை நம்மளோட வச்சுட்டு அந்த சமயத்துல சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா, எப்படி வெண்ணெய் இப்போ வந்து சர்க்கரையோட கலந்து ஒன்றாகிறதோ நாமளும் பாபாவோட கலந்து ஒன்று விடுவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அருமையான அர்த்தத்தை நான் புரிஞ்சுட்டேன். இந்த ஆடியோவோட சில பகுதிகள் வந்து நான் வினிமாவோட புத்தகத்திலேருந்து எடுத்து சொல்லியிருக்கேன். மீதி விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாய்பாபாவின் அருளால என்னோட அறிவுக்கு என்னெல்லாம் எட்டியதோ அதை வந்து வார்த்தைகளால உங்க முன்னாடி நான் வந்து இந்த வீடியோல ஆடியோல ப்ரெசென்ட் பண்றேன். இது வந்து இந்த உள்ளர்த்தம் இல்லை, இதுக்கான ஒரு சமாதானம், இதுக்கான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது, இப்போ நான் இந்த வெண்ணெய் பால் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் என்னோட புரியுதலுக்கு எவ்வளவு வந்திருக்கோ அதை தான் எடுத்து இதுல சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு பட்டது. மகாசமாதிக்கு பின்னாலும் இந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து இப்பவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன். அது ஏன் அப்படின்னா பாபா ஷிரடியில் மட்டும் இல்லாமல் இந்த உலகெங்கும் எல்லா பக்தர்களின் வீட்டுக்குள்ளும் எல்லா பக்தர்களோட மனசுக்குள்ளேயும் இன்னும் வசித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு ஸ்தூல சரீரத்தோட நம்ம கண்ணுக்கு தென்படாம அவர் வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து உறுதியாக காட்டுறதுக்கோ இல்லை வந்து அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் இந்த பழக்கங்களை வந்து விடாமல் இன்னும் செஞ்சு கொண்டே இருக்காங்க. இது நம்ம வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இந்த புரிதல் நமக்கு இருந்ததுன்னா பாபா வந்து இப்போ இல்லை, பாபா வந்து ஷிரடியில தான் இருக்காரு, அவர் மகா சமாதி அடைஞ்சிட்டாரு, இனிமே வரமாட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அந்த அந்த ஒரு சிந்தனையே நமக்கு வரவே வராது. இப்போ பாபாக்கு செஞ்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். மனிதர்கள், சாதாரண மனிதர்களோட வாழ்க்கைக்கு நம்ம வருவோம். நம்ம இரவு நேரத்துல உறங்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம உறங்கும் அறையில வந்து சிறிதளவாவது ஏதாவது வெளிச்சம் வேணும், ஒரு சின்ன நைட் லேம்போ இல்லை ஒரு சின்ன விளக்கோ ஏதோ வைப்போம். அதே போல என்ன செய்வோம், இரவு ஏந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு ஒரு சொம்புல தண்ணியோ ஒரு பாட்டில்ல தண்ணியோ நம்ம பக்கத்துல வச்சுப்போம். கொசுவலை நமக்கு தேவை. அதே மாதிரி குளிர்காலம் வந்ததுன்னா வெந்நீர், குளிக்கிறதுக்கு வெந்நீர் தேவை, போர்வை தேவை, நமக்கும் வார்ம்த் வேணும். அதெல்லாமே வந்து இந்த சாதாரண உடம்பு இதுவும் கேட்கறது. இதே மாதிரிதான் சாய்பாபாவுக்கும் எல்லாமே வந்து செய்யப்பட்டது. ஏன்னா அவரை வந்து அவர் பிசிக்கல் ஃபார்ம் மனித ரூபத்துல இருந்த ஒரு பரமாத்மா. அந்த பரமாத்மாவும் நாம அவரை பின்பற்றினோம்னா அந்த பரமாத்மாவும் நாமளும் வெண்ணையும் சர்க்கரையை போல ஐக்கியமாக முடியும் என்பதுதான் இந்த ஒரு கருத்து இதிலேருந்து வெளிவருது. அதனால சாய்பாபாவை தேடிண்டு போகிறதோ இல்லை சாய்பாபா இருக்காரு இல்லைங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து அந்த ஆர்குமெண்ட்டுக்கே நம்ம வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து சிரஞ்சீவி, என்றும் இருக்கிறாரு, நம் மனசுல இருக்காரு, இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிலையும் இருக்காரு, பஞ்சபூதங்களையும் இருக்காரு, கண் திறந்தால் கல் மூடினால் நம்மளோட ஒரு செயலும் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுண்டு அவர் மீது பக்தியை இன்னும் அதிகரித்து அதிகமாக செலுத்திண்டு அவரோட பாதங்கள் கிட்ட நம்ம எப்படி போய் நம்மளால எவ்வளோ சீக்கிரம் ஒரு எவ்வளோ சொல்ல ரொம்ப ஒரு அருமையா நம்மளை தயார் பண்ணிட்டு எந்த ஒரு தீய குணங்கள் இல்லாம
சுத்தமாக பரிசுத்தமாக அவர்கிட்ட சேர்க்கறதுக்கு என்ன வேலைகள் நம்ம செய்யணுமோ அந்த வேலைகளில் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லார்கிட்டையும் வச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் ஓம் சாய்ராம்.